மக்கள் விரோத தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கும் ஒன்றிய பிஜேபி அரசை வரும் தேர்தலில் அகற்றிட நாடாளுமன்ற ஜனநாயக படுகொலையை கண்டித்தும் மாமல்லபுரத்தில் ஏஐடியூசி சார்பில் பொதுக்கூட்டம். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் பங்கேற்பு. அந்த விவசாய கை கொடுத்த விவசாயம் கையை விட்டு போகுது. ஒரே சங்கம் ஏஐடிசி தான். இந்திய நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் தேசிய விடுதலை இயக்கத்தில் முத்திரை பதித்த தியாக வரலாறு ஏஐடிசிக்கு உண்டு. அதற்கு பின்னர் சுதந்திர இந்தியாவிலும் போராடுகிறது. நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுகிற பெரும்பணியை இன்று நேற்றல்ல தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்குவதற்கு முன்னதாக தொடங்கப்பட்ட ஏஐடிசி ஆகிய அமைப்புகள் இந்த கருத்துக்களை சொல்லி வருகின்றன. ஆனால் நாங்கள் தொடக்கத்தில் சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு ஏற்பார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஏற்பதை காட்டிலும் பலர் ஏளனம் செய்வதைத்தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிரம்ப பார்த்திருக்கிறோம். நாடு பரிபூர்ண சுதந்திரம் பெற வேண்டும், சுதந்திரம் அடைய வேண்டும் என்று 1920 தொடங்கிய ஏஐடிசி தீர்மானம் நிறைவேற்றியது. 1925 டிசம்பரில் தொடங்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதே கருத்தை வலியுறுத்தியது. ஆனால் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பரிபூர்ண விடுதலைக்கான போராட்டம் இன்றைக்கும் தொடர்கிறது. அது என்ன கிடைச்சிடல. பரிபூர்ண சுதந்திரம் என்கிற அந்த முழக்கம் என்பது இன்று வரையில் வெற்றி பெறவில்லை. அந்த வெற்றிக்காக நாம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம், போராடி கொண்டு இருக்கிறோம். அத்தகைய மகத்தான போராட்டத்தில் ஏராளமான தோழர்களை இழந்திருக்கிறோம், ரத்தம் சென்றிருக்கிறோம். ஆயிரக்கணக்கானவர்கள் சிறை சென்றிருக்கிறார்கள், சிறை சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடர்கிறது. அங்கதான் பிறந்தாரு திரும்ப சொல்றான். திமுக மாநிலம் வேற மாதிரி சொல்லுவாங்கன்னு அந்த மாதிரி எல்லாம் பேச விரும்பல. வெற்றி கொண்டா அழகா சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் பிறந்தாங்க, அங்கெல்லாம் பிறக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அவர் முறையில சொல்றாரு. அந்த விஷயத்துக்கு போல கோசலை தானே ராமனை பெற்றது. தசரத மன்னனுக்கு பலாயிரம் மனைவி, அதுல ஒரு மனைவி கோசலை. அந்த கோசலை பெற்றெடுத்த புதல் தான் ராமன். ஏன் கோசலைக்கு கோயில் கட்டல? ராமனின் தந்தையாக இருந்த தசரத மன்னனுக்கு ஏன் கோயில் கட்டல? அது கோயில் கட்டி கும்பிடணும்ல. சரி, இந்த ராமர் கோயிலுக்குள்ள எல்லாரும் வரலாமா? எல்லாரையும் நீங்க அனுமதிப்பீங்களா? இதுவரைக்கும் அனுமதிச்சிருக்கீங்களா? தலித்துகள் உள்ளே வரலாமா? மதச்சார்பற்ற நாடு, ஜாதியற்ற நாடு. தீண்டாமை பேசினால் குற்றவாளிகள். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. ஆனா நடைமுறையில் என்ன இருக்கு? ஏன் தசரத மன்னனுக்கு கோயில் கட்டல? ஏன் கோசலைக்கு கோயில் கட்டல? கோசலை என்ன ஆனார்? தசரத மன்னன் என்ன ஆனார்? அதே மாதிரி மகாபாரதத்தில் குந்தி தேவியினுடைய மூத்த மகன் யாரு? கர்ணன். கர்ணனுக்கு எங்கேயாவது கோயில் இருக்கா? எங்கேயாவது கோயில் கட்டப்பட்டிருக்கா? தர்மனுக்கு கோயில் இருக்கு, பீமனுக்கு கோயில் இருக்கு, அர்ஜுனனுக்கு கோயில் இருக்கு, நகுல சகாதேவன் 5 பேர் கோயில் இருக்கு. அல்லது ஒரே கோயில்ல 5 பேர் சிலைகள் இருக்கு. இந்த திரௌபதி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க, திரௌபதி. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சிலைகள்லாம் இருக்கு.
தருமர் வீமன் இவங்க உள்ளாங்க. ஏன் கருணாநிதியை வைக்க மாட்டேங்கிறீங்க? அவன் தானே மூத்த மகன், அவன் தானே மிகச்சிறந்த உண்மையான போராளி, அவன் தானே வில்வித்தையில அவன் தானே அர்ஜுனை காட்டிலும் கெட்டிக்காரன். ஏன் அவனை அங்கீகரிக்கல? ஆக இந்த அரசாங்கத்தை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். மதத்தை காட்டி கடவுளை காட்டி நாட்டு மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு மீண்டும் வருவார்களே ஆனால் நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்ற முடியாது, அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இருக்காது, பொதுத்துறை என்பது எதுவும் இருக்காது. இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை மிகுந்த எச்சரிக்கையோடு நாட்டு மக்கள் பொதுமக்கள் எதிர்கொள்ள வேண்டும் என அன்போடு வேண்டி கேட்டு இந்த செங்கல்பட்டு மாவட்ட குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் நெஞ்சம் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். இல்ல சொன்னாப்புல சரி செடி வந்து நாங்க எடுப்போம். பக்கத்துல இல்ல ஆனா உடனே என்னால செலவு பண்ண முடியாது என்பதற்காக நான் மருத்துவத்துல மாநில பொதுக்குழு கூட்டம் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் 3 நாட்கள் இங்கே மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், கடந்த 10 ஆண்டுகளில் அதனுடைய செயல்பாடுகள் குறித்து விவாதித்து ஒரு பெரிய நாடு தழுவிய முறையில் ஒரு பொது வேலைநிறுத்த போராட்டத்தை அனைத்து தொழிற்சங்கங்களும், ஏஐடியூசி மட்டுமல்ல, ஏஐடியூசி, சிஐடி மற்ற தொழிற்சங்கங்கள்லாம் இணைந்து நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். அது குறித்து விவாதித்து நாடு முழுவதும் நடைபெற இருக்கிற அந்த போராட்டம் தமிழ்நாட்டில் முழு வெற்றிகரமாக நடைபெறுவதற்குள்ள திட்டமிடுவதற்காக இந்த 3 நாள் கூட்டம் நடைபெறுகிறது. அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தலைவர், செயலாளர், மற்ற நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். இன்று தான் அந்த விவாதத்தை தொடங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பாகவும் அந்த போராட்டத்தை தங்களுடைய மாவட்டத்தில் எப்படி வெற்றிகரமாக நடத்துவது என்கிற ஆலோசனைகள் எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். 2 நாட்களும் அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு நாளை மறுநாள் ஏஐடியூசினுடைய பொதுச்செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொகுப்புரையோடு தீர்மானத்தோடு கூட்டம் நிறைவேறும். காரணம், ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஜனநாயக முறையில் அது நடைபெறவில்லை. சர்வாதிகாரமாக பாசிசத்தன்மையோடு செயல்படக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. அது 2014, 2019 ஆண்டுகள் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதனையும் நிறைவேற்றவில்லை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, வெளிநாட்டுக்கு கருப்பு போன மீட்பு, தலைக்கு 15 லட்சம் வரவு, இவை போன்று எந்த ஒரு அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட எந்த விஷயம் நிறைவேற்றவில்லை. விலைவாசி குறைக்கப்படவில்லை, பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. அது பெட்ரோலாக இருக்கலாம், கேஸு, வீட்டு சமையல் எரிவாயுவாக இருக்கலாம், மற்ற அத்தியாவசிய பண்டங்களாக இருக்கலாம், பன்மடங்கு அதிகரித்து இருக்கிறது. அதே மாதிரி முக்கியமாக தமிழ்நாட்டு மீனவர்கள், சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கிற தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை. வேறு எந்த தொழிலும் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளிக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை கிடையாது. அவன் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, உடைமைக்கு பாதுகாப்பு கிடையாது, தொழிலுக்கு பாதுகாப்பு கிடையாது. மிக மோசமான முறையில் இலங்கை கடற்படையினால், இலங்கை கடற்கொள்ளையர்களால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். நான் ஒன்றிய அரசாங்கத்தை கேட்பது, தமிழக மீனவர்கள் இந்திய குடிமகனா இல்லையா? ஏன் எந்த பாதுகாப்பும் எல்லாம் நம்மள்ட்ட கடற்படை இருக்குது, அந்த கடற்படை என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஏன் இந்த தமிழக மீனவர்களை காப்பாற்ற முடியவில்லை? மிக மோசமான, மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அசிங்கமான காரியங்களை செய்கிறார்கள். அதை பற்றி அரசாங்கம் கவலைப்பட வேண்டாமா? இரும்பு லாடரால் அடிக்கிறார்கள், சுட்டு தள்ளுகிறார்கள், மீன் வலைகளை எடுத்துச் செல்கிறார்கள், படகுகளை பறிமுதல் செய்கிறார்கள். 143 படகுகள் பல ஆண்டுகளாக
இலங்கை வசம் இருக்கிறது தமிழக மீனவருடைய படகுகள். இதற்கெல்லாம் எந்த விடிமோச்சமும் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாடு இயற்கை சீற்றத்தால் கடந்த டிசம்பர் மாதம் பெரும் பாதிப்பிற்கு உள்ளானது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளுவர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள். அதே மாதிரி அதைத் தொடர்ந்து 17-18 பெய்த பெருமழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் மிக கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. இதை பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டிற்கு ஒரு 21,000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் நிதியாக தர வேண்டும், பேரிடர் நிதியிலிருந்து வழங்க வேண்டும் என்றும் மாநில முதலமைச்சர் அறிக்கை அனுப்பியது மட்டுமல்ல, பிரதமரை நேரடியாக பார்த்து இந்த கோரிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் கேலி பேசுகிறார், கிண்டல் செய்கிறார், பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவிக்க முடியாது என்கிற அகம்பாவத்தோடு அறிவிக்கிறார். அதே போல் நிதி வழங்குவது குறித்து இதுவரைக்கும் எந்த பேச்சும் இல்லை. இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு, குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு 6,000 கொடுத்தால் போதுமானதல்ல, 10,000 கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ரொம்ப நியாயமான கோரிக்கை, நானும் வலியுறுத்தினேன். அதே நேரத்தில் அண்ணாமலையை நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு மாநில தலைவர், ஆளுங்கட்சியினுடைய தலைவர், டெல்லிக்கு போய் பிரதமரை பார்த்து தமிழ்நாடு இப்படி பல மாவட்டங்கள் ஏறத்தாழ 2 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்முடைய ஒன்றிய அரசு உடனடியாக மாநில அரசு கேட்டிருக்கிற அந்த 21 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக வழங்குங்கள் ஏன் கேட்கல? அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. இதுவரையில் ஒன்றிய அரசாங்கம் இந்த புயல், மழை, வெள்ள பாதிப்புக்கு ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. மாறாக 1,111 கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லுவது ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக இயற்கை பேரிடர் நிதியாக எல்லா மாநிலங்களுக்கும் வழங்கப்படுகிற நிதி. அந்த நிதி இப்பொழுது டிசம்பரில் பெய்த மழைக்கோ அல்லது புயலுக்கோ, அடித்த புயலுக்கோ ஒத்த பைசா கூட கொடுக்கவில்லை. இதே நிலைமை குஜராத்தில் ஏற்பட்டிருந்தால், இதே நிலைமை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்டிருந்தால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும்? மனசாட்சியோடு பதில் சொல்லணும். வேறு மாதிரியாக இருக்கும். அவர்கள் கேட்காமலே 1000 கோடிகள் அங்கே கொண்டு போய் கொட்டப்படும். அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் 2 பேர் குதித்து நாடாளுமன்ற உறுப்பினர் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை என்று ஏற்பட்ட பொழுது அதற்கு ஒரு அறிக்கை வேண்டாம், உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அறிக்கை வைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரினார்கள். என்ன குற்றமா? 146 பேர் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்கவே கூடாது என தீர்ப்பு வழங்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், அந்த பரிந்துரையை, அந்த இருவருக்கும் பரிந்துரை வழங்கியவர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மைசூர் நாடாளுமன்ற உறுப்பினர். அப்படி பரிந்துரை வழங்கியவர் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மார்க்சிஸ்ட் கட்சியோ அல்லது காங்கிரஸோ அல்லது திமுகவோ இந்த கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர் பரிந்துரை செய்திருந்தால் ஒன்றிய அரசாங்கத்தின் அணுகுமுறை எவ்வாறாக இருக்கும்? அதே மாதிரி 2 பேரும் குதிச்சாங்கல்ல, அந்த குதித்தவங்க 2 பேரும் இஸ்லாமியர்களாக இருந்திருந்தால் இந்த அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை எவ்வாறாக இருக்கும்? அந்த 2 பேரை சுட்டு கொண்டிருப்பாங்க. பரிந்துரை செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிரந்தரமாக நீக்கியிருப்பார்கள். ஆகவே ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது மட்டுமல்ல, சர்வதிகாரமாக செயல்படுகிறது, பாசிஸ்டாக செயல்படுகிறது. ஆகவே 2024இல் இந்த ஆட்சி மீண்டும் அதிகாரத்திற்கு வரக்கூடாது, தோற்கடிக்கப்பட வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற முறையில்தான் இங்கே கூடியிருக்கிற தமிழ்நாடு ஏஐடியூசியினுடைய பொதுக்குழு விவாதித்து போராட்டங்களுக்கு திட்டமிட இருக்கிறது.